Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக அரசு அவசரமாக டாஸ்மாக் கடைகளை மூடியுள்ளதாகவும் இதனால் சந்து கடைகள் தான் அதிகமாகும் என்றும் டாஸ்மாக் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அரசாங்கம் திடீரென்று தமிழகம் முழுவதும் 700க்கும் மேற்பட்ட கடைகளை மூட சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது. இந்த 717 கடைகளை மூடியதனுடைய விளைவுகளை பணியாளர்கள் சார்பிலிருந்து பார்க்கும்போது அவர்கள் ஏகப்பட்ட சிரமங்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது. கிலோமீட்டர் வித்தியாசம், ஒரு கடைக்கும் இப்பொழுதே 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் போய் அந்த நுகர்வோர் வாங்க வேண்டிய நிலைமையிலே இன்னும் ஒரு 10 to 12 கிலோமீட்டர் போய் வாங்க முற்படும் பொழுது தானாகவே அங்கு அராஜக பேர் வழியினால் சந்து கடை உருவாகிறது. அந்த சந்து கடையிலே கூடுதல் விலைக்கு விற்கிறார்கள். அந்த கூடுதல் விலைக்கு விற்கப்படுகின்ற அந்த மதுபானத்திலே போலி மதுபானங்களோ அல்லது உள்ளூரிலே தயாரிக்கப்பட்ட மதுபானங்களோ கலந்துவிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. ஒன்று முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், அல்லது இப்பொழுது இருக்கிற சிஸ்டத்தில் சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்து செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒரு 717 கடைகளை மட்டும் குறைப்பதால் மதுவிலக்கு பாலிசியிலே எந்த விதமான விளைவுகளும் ஏற்பட்டு விடாது என்பதை நீங்கள் அறிவீர்கள்.